அனைவருக்கும் கூடாரை வெல்லும் பாசுரம் திருநாள் நல்வாழ்த்துக்கள். மார்கழி திங்கள் நோன்பு நோற்ற பெருமாளை, அந்த அழகிய மணவாளனையே தன் மணவாளனாக, அந்த ஜெகநாதனையே தன் உள்ளத்து நாதனாக வரித்து ஜெகநாயகியான ஸ்ரீ தாயாரின் அவதாரமான ஆண்டாள் நாச்சியாரின் காதலை உள்ளத்தால் உவந்தான் ஸ்ரீரங்கநாதன். அவளை ஸ்ரீரங்கம் வரக்காட்டி பட்டர் முக்கேனனாய் ஸ்ரீரங்கத்திலிருந்து பல்லக்கு சீர்வரிசையெல்லாம் அனுப்பி வைத்தான். அந்த திருநாளே இந்த கூடாரை வெல்லும் சீர் பாசுரத் திருநாள். அப்படி ஆண்டாள்தான் அந்த ரங்கனையே தன் அந்தரங்கனாக மனம் செய்ய ஸ்ரீரங்கம் செல்லும் முன் குலதெய்வமான ஸ்ரீ அழகர் சுந்தரத்தோளுடையன் சுந்தர பாகு பெருமாளை வேண்டி சென்றாளாம். நமது பண்பாட்டில் ஒரு வழக்கம் உண்டு, திருமணத்திற்கு முன் குலதெய்வ வழிபாடு செய்வது என்பது. எனவேதான் நாறு நரும்பொழில் மாலிருஞ்சோலை நம்பிக்கு நான் 100 தடாவில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன், 100 தடா நிறைந்த அக்கார அடிசில் சொன்னேன் என்னும் நாச்சியார் திருமொழி பாசுரத்தால் நாம் அறியலாம். பின்னர் கூடியிருந்து குளிர்ந்ததேலோர் எம்பாவாய் என்று அந்த ரங்கனுக்கு மாலை சூட்ட சுடற்கொடி கிளம்பினார். பின்னாளில் இந்த பாசுரத்தை தான் ஸ்ரீரங்கத்தில் அரையர் சேவையின் போது பகவத் ஸ்ரீ ராமானுஜர் செவியுற அழகர் சுந்தரபாகு சன்னதிக்கு சென்று ஆண்டாள் சொன்ன 100 தடா அக்கார அடிசில் சமர்ப்பித்தார். ஆண்டாளின் வேண்டுதலை அவள் சகிதமாக நிறைவேற்றியதால் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரே பகவத் ராமானுஜரை எம் அண்ணனோ நீர் என்று அழைத்தாள். அதனாலே ராமானுஜருக்கு கோதாக்ரஜன் என்ன பெயர் ஏற்பட்டது. ஆக கூடாரை வெல்லும் சீர் பாசுரமும் 100 தடா பாசுரமும் குலதெய்வ வழிபாட்டின் முக்கியத்துவம் பற்றி கூறுகின்றது. ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஹரி ஹரி கோகுல ரமணா உந்தன் திருவடி சரணம் கண்ணா. ஸ்ரீ ஹரி ஹரி கோகுல ரமணா உந்தன் திருவடி சரணம் கண்ணா. ஸ்ரீ ஹரி ஹரி கோகுல ரமணா உந்தன் திருவடி சரணம் கண்ணா. ஸ்ரீ ஹரி ஹரி கோகுல ரமணா உந்தன் திருவடி சரணம் கண்ணா. ஸ்ரீ ஹரி ஹரி கோகுல ரமணா உந்தன் திருவடி சரணம் கண்ணா. பாரத தேவா பாண்டவர் நேசா பாரத தேவா பாண்டவர் நேசா பதமலர் பணிந்தோமே. ஸ்ரீ ஹரி ஹரி கோகுல ரமணா உந்தன் திருவடி சரணம் கண்ணா. ஸ்ரீ ஹரி ஹரி கோகுல ரமணா உந்தன் திருவடி சரணம் கண்ணா. ஸ்ரீ ஹரி ஹரி கோகுல ரமணா உந்தன் திருவடி சரணம் கண்ணா. கண்ணா